Hi teachers, welcome to Future Vision Study Center from Salem. யூனிட் 9 ஐரோப்பிய வரலாறு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னரை பத்தியும் அவருடைய காலத்துல 1919ல இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இயற்றப்பட்ட அந்த பாராளுமன்ற சட்டம் பற்றியும் நம்ம பார்க்க போறோம். 1911ல இயற்றப்பட்ட பாராளுமன்றத்துல நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட 1911ல் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தியும் இங்கிலாந்து நாட்டுல அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றியும் நம்ம பார்க்க போறோம். மன்னர் 5ஆம் ஜார்ஜுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 1910ல இருந்து 1936 வரைக்கும் இவருடைய காலம் வந்து இங்கிலாந்துல வந்து இருக்குது. இங்கிலாந்துல வந்து இந்த காலத்துல வந்து இவர் வந்து மன்னரா இருக்கிறாரு. இந்த சமயத்துல இயற்றப்பட்ட அந்த 1911ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த பார்லிமெண்ட் சட்டம் ஏன் இயற்றப்பட்டுச்சு? அதோட முக்கியத்துவம் என்ன? அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து இந்த பார்லிமெண்டோட அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மன்னர் வந்து உயர் அதிகாரத்துல மன்னர் இருக்காரு. மன்னருக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா, 2 அவைகள் இருக்குது. ஒண்ணு வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட் அப்படின்னு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். இப்போ இங்கிலாந்து நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, மன்னர் இருக்காரு. மன்னருக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா, 2 அவைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 அவைகள் இருக்குது. இந்த 2 அவைகள் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 அவைகளுக்குமே மன்னருடைய அதிகாரம் இருக்குது. இந்த 2 அவைகள்ல வந்து எது வந்து அதிக பவர்ன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் ஆஃப் லார்டு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து அதிகமான பவர் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நியமிக்கப்பட்ட உ உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பிஷப் இருப்பாங்க. அதுக்கடுத்து அரச குடும்பம் வந்து இருப்பாங்க. முக்கியமா அதாவது அந்த அ அரசர் இருப்பாரு. அரசருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருமே இருப்பாங்க. அதே 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 மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அரசரால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் வந்து இதுல வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அந்த லார்ட்ஸ் சபையில வந்து இருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அ அதாவது பிரதிநிதிகள் வந்து இங்க இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதாவது எம்பிக்கள். நம்ம எம்பின்னு சொல்றோம்ல, அது மாரி எம்பிக்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, அரச குடும்பத்த சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அ அரசரால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த திருச்சபை, அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபைய உடைய அ பிஷப் இருப்பாரு. அந்த சபையைச் சேர்ந்தவரு, திருச்சபையைச் சேர்ந்தவரு. ஏன்னா, அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டோட அ அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான சபைன்றத நம்ம முன்னாடி பார்த்த அந்த டாபிக்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ல வந்து யார் இருப்பா? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல வந்து யார் இருப்பான்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த 1913ஆம் ஆண்டு இந்த பார்லிமெண்ட் சட்டம் வந்து எதனால வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மன்னர் 5ஆம் ஜார்ஜ் வந்து இங்கிலாந்தோட மன்னரா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அ இவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அதிகார வலிமை எல்லாமே வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் லார்டுக்கு தான் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் காமன்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகார வலிமை வந்து கிடையாது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த காலகட்டத்தில இங்கிலாந்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கு. இவருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த 1919ல சாரி 1911ல இயற்றப்பட்ட இந்த பார்லிமெண்ட் சட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமன் சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியத்துவத்த வந்து இவர் வந்து வழங்குறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல வந்து ஒரு முக்கியமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம, அ மன்னர் ஜார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்தவரா வந்து பார்க்கப்படுறாரு. இந்த சட்டத்தோட இந்த இந்த பார்லிமெண்ட் இந்த 1911 பார்லிமெண்ட் சட்டத்தோட
பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களின் பட்ஜெட் மற்றும் லார்டுகளின் சபை. இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்வாங்கன்னா, இந்த மக்களின் அதாவது இந்த கீழ் சபை, அதாவது மேல் சபை, கீழ் சபைன்னு வச்சுக்குவோம். ஹவுஸ் ஆஃப் லார்டுன்றது மேல் சபையும், ஹவுஸ் ஆஃப் காமன்றது வந்து கீழ் சபை. இந்த கீழ் சபையில வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் சபையில எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ச சட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல் சபைக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து வேணும்னே வந்து பார்த்து டிலே பண்றது. அந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் குடுக்காம, அத டிலே பண்றது, அத காலம் தாழ்த்துறது, இந்த மாரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அத ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு கிடையாது. மன்னருக்கு மட்டும் தான் இருக்கும். ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து மன்னருக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி ஒரு பின்னணியில தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்லிமெண்ட் வந்து இங்கிலாந்துல இருக்குது. இந்த மாரி சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1911ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் சட்டத்த கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1909ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களின் பட்ஜெட் அப்படின்ற ஒரு பட்ஜெட்ட வந்து அந்த 1909ஆம் ஆண்டுல வந்து அந்த நிதி நிதி மசோதா சமயத்துல, அதாவது நிதி கொள்கை சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களின் பட்ஜெட் அப்படின்ற ஒரு பட்ஜெட்ட வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்ட வந்து யாரு கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய அதாவது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் காலத்துல நிதி அமைச்சரா இருந்த லாயிட் ஜார்ஜ். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரு. நிதியமைச்சரா இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, டேவிட் லாயிட் ஜார்ஜ் அப்படின்றவரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள் மீது, ஏழைகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அன்பா இருப்பாரு. அவங்களுடைய நலன்ல வந்து ரொம்ப வந்து அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நிதியமைச்சரா வந்து இவர் வந்து இருக்கிறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மக்களின் பட்ஜெட்ட வந்து கொண்டு வராரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன அம்சங்களா இருக்கு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்திட்டங்கள் இருக்குது. அப்புறம் வந்து கடற்படைய வந்து இன்னும் அதிகமா விரிவாக்குறதுக்கான நிதிய வந்து திரட்டணும். அத வந்து யார்ட்ட திரட்டணும்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள். இங்கிலாந்து நாட்டுல உள்ள அந்த நிலப்பிரபுக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பணக்காரர்கள், நில உரிமையாளர்கள் இவங்களுடைய அ இவங்கள்ட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான பணத்த வந்து திரட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் பட்ஜெட், அதாவது மக்கள் நலனுக்கு மக்களின் நலனை கவனத்தில் கொண்டு, நில உரிமையாளர்கள் மற்றும் பணக்காரர்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்ட வந்து கொண்டு வராரு. புரிஞ்சுக்கிற மாரி நான் சொல்றேன். அதாவது மக்களுக்கு மக்களுக்கு ஃபேவராவும், நில உடைமையாளரான அந்த நில பிரபுக்களுக்கும், அந்த பணம் படைத்த அதிகார வர்க்கம் படைத்தவர்கள், அதாவது இந்த லார்ட்ஸ் சபையில இருக்கிறவங்க முக்கியமா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வரிய விதித்து, அந்த வரிய வந்து நாட்டுக்கு தேவையான நாட்டோட நலனுக்கு, கடற்படைக்கான விரிவாக்கத்துக்கு தேவையான அந்த நிதியை வந்து அவங்கள்ட்ட இருந்து வந்து வரி மூலமா வசூலிக்கணும். அப்படின்றத அடிப்படையா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ட வந்து கொண்டு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த லார்டுகள் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் கட்சி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ்ன்னு பார்த்துருப்போம். இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, பழமைவாதிகள் இருப்பாங்க. அதாவது மன்னராட்சிக்கு மன்னராட்சிய ஆதரிக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்வேட்டிவ்ல இருப்பாங்க. லிபரல் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயக கட்சி, அதாவது குடியரசுக் கட்சி அல்லது பாராளுமன்றத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, லிபரல் பார்ட்டியா இருக்கும். இது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோல நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லார்டு சபையில வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிய சேர்ந்தவங்க தான் வந்து அதிகமா வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எதிரா இருக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா, இந்த பட்ஜெட்ட வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க. அதாவது அ இந்த லார்டு சபையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து எதிர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்து நாட்டு இங்கிலாந்து நாட்டுக்கான அந்த பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் வச்சிருப்பாங்க. ஏன்னா மன்னர் பரம்பரையில தான் வந்து வருது இங்கிலாந்து நாடு. அப்ப மன்னராட்சி, முடியாட்சி தான் வந்து நடக்குது. அப்ப அங்க வந்து பாராளுமன்றத்துக்கும், மன்னருக்கும் இப்படிலாம் வந்து ஒரு விதிமுறைகள், சில பாரம்பரியங்கள வந்து வச்சிருப்பாங்க. எந்த பாரம்பரியங்களையும் மீறி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்டு சபை வந்து இந்த பட்ஜெட்ட வந்து நிராகரிக்குது. அதாவது நிதி மசோதாக்கள தடுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த லார்டு சபைகளுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. ஆனா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து நிராகரிக்கலாம். இந்த இத வந்து நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து அத நிராகரிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமன் சபையிலிருந்து குடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கைகளையும், கோட்பாடுகளையும், சட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்யலாம்னு பார்த்தா இழுத்தடிக்கிறது, அத நிராகரிக்கிறது, இந்த மாரி பண்ணிட்டு என்ன பண்றதுன்னா, அ அ அதாவது அவங்க இயற்றக்கூடிய சட்டங்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெருக்கடிய குடுக்குறது. அத வந்து நிறைவேற்றாமலே வந்து காலத்த இழுக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது லார்ட் சபையோட வேலையாவே இருக்குது. இத தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டு.
இந்த மக்களின் பட்ஜெட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1911ஆம் ஆண்டு பாராளுமன்ற சட்டம் வந்து இந்த மாரி ஒரு சூழல்ல தான் வந்து கொண்டு வரப்படுது. இந்த நெருக்கடிய தீர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டோட தலைமை மந்திரி எச். அஸ்க்வித் அப்படின்றவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிபரல் கட்சி, தாராளவாத லிபரல் அரசுடன் சேர்ந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பொது தேர்தல்கள வந்து நடக்குறாரு. அந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வருஷத்துல வந்து 2 தடவ நடக்குது. 1910 ஜனவரியிலயும், டிசம்பர்லயும் நடக்குது. இவருடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லார்டு சபையில இருக்க அதிகாரத்த குறைக்கிறதுக்காகவே, அந்த அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம நம்ம நாட்ல நம்ம தமிழ்நாட்ல வந்து எலக்ஷனுக்காக என்ன செய்றோம், நெறைய வாக்குறுதிகள அந்த கட்சி தலைவர்கள் வந்து குடுப்பாங்க. அந்த மாரி பார்த்தா, அந்த தாராளவாத லிபரல் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியோட தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்க்வித். அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ஷன் டைம்ல வந்து 1910ல நடந்த அந்த எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா, அந்த லார்டு சபைகளுடைய அதிகாரத்தெல்லாம் குறைச்சு, காமன் சபைக்கு வந்து அதிக வந்து அதிகாரத்தையும், வலிமையும் மு மு அத வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய சட்டங்கள நான் இயற்றுவேன்னு சொல்லி என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குறுதி குடுக்குறாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த திட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா, மன்னர் வந்து இவர் வந்து மன்னராட்சி அதாவது முடியாட்சிய சேர்ந்தவரா மன்னரா இருந்தாலும் கூட, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொதுமக்களுக்கு ஆதரவான ஒரு மன்னராக தான் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து இருந்திருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாராளவாத லிபரல் கட்சியின் தலைவரான அஸ்பித் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆதரிக்கிறாரு. அப்ப வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் சபை அதாவது காமன் சபையில இயற்றக்கூடிய அந்த சட்ட மசோதாவை இந்த லார்டுகள் சபை நிராகரிச்சுச்சுன்னா, என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் வந்து மிரட்டுறாரு. இந்த அந்த அஸ்க்வித் தலைவரோட சேர்ந்து, அ மன்னரும் மன்னரும் அவரும் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்டு சபையில இருக்க மெம்பர்கள பார்த்து மிரட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கீழ் சபை, காமன் சபையில இயற்றக்கூடிய சட்டங்களெல்லாம் நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, உங்கள எல்லாத்தையுமே வந்து ஒ அதாவது விலக்கிட்டு 250 தாராள அணியுள்ள உறுப்பினர்கள வந்து லார்டு சபையில நான் வந்து என்ன பண்ணுவேன், நியமிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து ஒரு மிரட்டல் விடுறாரு. இது வந்து என்னன்னா, இந்த மாரி இந்த 2 சபைகளையும் கண்டிக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து மன்னருக்கு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மன்னர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த லார்டு சபைய தான் வந்து பாத்தீங்கன்னா, எச்சரிக்கை செய்றாரு. மன்னருடைய அதிகாரத்த பயன்படுத்தி அவர் எச்சரிக்கை செய்றாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம, லார்டு சபையில வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெரும்பான்மை அதாவது பெரும்பான்மைன்னா, அந்த கீழ் சபையில இயற்றக்கூடிய சட்டங்கள வந்து அ ஆதரவா எத்தன பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த பெரும்பான்மைய வந்து உறுதி செய்யணுன்ற ஒரு சட்டத்தையும் வந்து இதனால வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லி மன்னர் வந்து நம்புறாரு. மன்னர் ஜார்ஜ் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தாராளவாத இந்த அணியைச் சேர்ந்த தலைவர் வந்து அந்த அஸ்க்வித் நம்ம மேல பார்த்தோமே, அந்த அஸ்க்வித் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் ஜார்ஜோட சேர்ந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டம் தீட்டுறாரு. அ மன்னர் ஜார்ஜும் வந்து ஆதரவு குடுக்குறாரு. 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப மேல் சபையான அந்த லார்ட் சபையில வந்து சட்டங்கள வந்து நீங்க இழுத்தடிக்கிறது, காலந்தாழ்த்துறது, நிராகரிக்கிறது இந்த மாரிலாம் செஞ்சீங்கன்னா, உங்கள வந்து நாங்க வந்து விலக்கிட்டு என்ன பண்ணுவோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதே இது தாராளவாத அணியில இருக்கக்கூடிய 250 பேர நான் உங்களுக்கு பதிலா நியமிச்சுருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனாலும் கூட, அவர் சொன்னாலும் கூட, அவருக்குள்ள வந்து ஏன்னா இவர் வந்து மன்னராட்சி. இவர் அந்த லார்ட்ஸ் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய குடும்ப உறுப்பினர்கள், இவரால நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் தான் வந்து இருக்கிறாங்க. அப்ப வந்து இந்த மாரி நம்ம செய்றதுனால, நம்ம வந்து இப்படி சொல்றோம். நம்ம இப்படி சொல்றதுனால, ஒருவேள அந்த தாராளவாதிகள வந்து இதுல வந்து இந்த லார்ட் சபையில நம்ம நியமனம் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முடியாட்சின்ற அந்த ஒரு பரம்பரையே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயமும் இவருக்கு வருது. அது வந்தாலும் கூட என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது அரசு, அதாவது ஜனநாயக அரசு. தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை தான் வந்து பார்த்தீங்கன்னா, காமன் சபை. நியமிக்கப்பட்ட சபை தான் வந்து லார்ட்ஸ் சபை. அப்ப அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அ அ தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்த வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கடமைகள நம்ம நிறைவேத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, மன்னருடைய கடமை அப்படின்னு நெனச்சு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்விக்கு வந்து என்ன செய்றாருன்னா, சப்போர்ட்டாவே சொல்லிர்றாரு. தேர்தல்ல நீ வெற்றி பெற்றீன்னா, அ எ நீங்க வந்து அதாவது வெற்றி பெற்றா, உங்களுடைய ஆலோசனைய ஏத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து புதிய உறுப்பினர்கள வந்து இந்த லார்ட் சபையில நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உறுதியும் குடுக்குறாரு. உறுதிமொழியும் வந்து குடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1911 பார்லிமென்ட் சட்டத்த இயற்றுறாங்க.
அந்த அந்த சட்டத்தின் அந்த சட்டத்த வந்து சட்டம் உருவாக்கப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த லார்ட் சபைகளுடைய அதிகாரம் வந்து குறைக்கப்படுது. இந்த லார்ட் சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மன்னரோட அந்த அச்சுறுத்தல்னா வந்து எச்சரிக்கிறாரு. நீங்க வந்து அந்த காமன் சபையோட சட்டங்கள வந்து நீங்க வந்து நிராகரித்து, அல்லது காலந்தாழ்த்தி, அதுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா இருந்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து இந்த தாராளவாத இந்த கொள்கையில உள்ள இந்த 250 பேர நியமனம் பண்ணிருவேன்னு சொல்லி, இறுதியா வந்து அவர் வந்து எச்சரிக்கை விடுறாரு மன்னர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லார்ட் சபையில இருக்கவங்கலாம் பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்த வந்து அங்கீகரிச்சுடுறாங்க. இந்த சட்ட மசோதாவ 1911வது இந்த சட்ட மசோதாவ வந்து ஏற்றுக்கொள்றாங்க அவங்க. இந்த இப்ப 1911ஆம் ஆண்டு சட்டத்துல வந்து என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது? என்னென்ன விதிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து பார்த்தீங்கன்னா, மனி பில்ஸ் அதாவது நிதி மசோதா. ஒரு நிதி மசோதா வந்து பார்த்தீங்கன்னா, காமன் சபையில தான் எந்த ஒரு மசோதாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டங்களா இருந்தாலும் சரி, அது உருவாக்கப்படக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, காமன் சபை தான். அதாவது கீழவையில தான் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேலவைக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்குள்ள அவங்க என்ன செய்யலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து ஆமோதிக்கணும். அதாவது ஓகே பண்ணணும். அத வந்து ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா என்ன பண்ணணும்னா, அவங்க ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து அந்த சபை வந்து ஓகே பண்ணி அனுப்பணும். ஓகே பண்ணி யாருக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மன்னரோட சம்மதத்துக்கு அனுப்புவாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1 மாதத்துக்குள்ள வந்து கீழ் சபையோட ஆன அந்த நிதி மசோதாவ வந்து நீங்க நிறைவேற்றணும். ஓகே பண்ணிறணும். அப்படி ஓகே பண்ணாத சூழல்ல 1 மாசத்துக்கு மேல நீங்க இழுத்தடிச்சீங்கன்னா, உங்களுடைய சம்மதம் எனக்கு தேவையே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா மன்னரே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணி, அவர் வந்து அந்த நிதி மசோதாவ வந்து அக்செப்ட் பண்ணி, அந்த காமன் சபைக்கு அனுப்பக்கூடிய ஒரு ரைட்ஸ், ஒரு அத்தாரிட்டி வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன்னருக்கு இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லார்ட் சபையில வந்து இந்த நிதி மசோதாக்கள வந்து தாமதப்படுத்துறதுக்கோ, இல்ல அவங்கள வந்து அத வந்து என்ன பண்ணா வந்து அத வந்து என்ன பண்ணும்னா, அதுல ஒரு சில கருத்துக்கள் இத வந்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்ன்னு திருத்தி அமைக்கிறதுக்கு மட்டும் தான் முடியுமே தவிர, அத வந்து அவங்களுக்கு வந்து நிராகரிக்க முடியாது. அதே மாரி 1 மாசத்துக்கு மேல வந்து அந்த மசோதாவ வந்து இழுத்தடிக்கவும் முடியாது அப்படின்றத வந்து இந்த 1911ஆம் ஆண்டு இந்த பார்லிமென்ட் சட்டம் வந்து சொல்லியிருக்கும். அதே மாரி நிதி மசோதா மட்டும் இல்லாம பிற மசோதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி சாராத பிற மசோதாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமன் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே அமர்வுல வந்து தொடர்ந்து அ தொடர்ந்து 3 முறை வந்து நிறைவேற்றப்பட்டு, ஒவ்வொரு முறை வந்து லார்ட் சபையால வந்து பட்டுச்சுன்னா, அந்த அதாவது ஒரு மசோதா ஏற்றுறாங்க. அதாவது நிதி மசோதா நம்ம மேல பார்த்தோம். அது மாரி பார்த்தீங்கன்னா, மற்ற மசோதாக்கள் வேற வேற பில்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் சபையில வந்து அ கீழ் சபையில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரே அமர்வுல தொடர்ந்து 3 முறை நிறைவேற்றப்பட்டு, ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லார்ட் சபைக்கு அனுப்புறாங்க. அப்ப வந்து நிராகரிக்கப்பட்டா அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். லார்டு சபையிலோட சம்மதமே வேண்டியதில்ல. டைரக்ட்டா வந்து மன்னருக்கு அனுப்பி, மன்னரே வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 முறைன்றத வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகள். அதாவது 3 முறைன்னா, அப்ப வந்து 3 வருஷம் ஆயிருது. அத வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இரு சபைகளுக்கும் அந்த இடைவெளி வந்து 2 ஆண்டுகள்னு சொல்லி இவரே வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சம்மதம் தெரிவிச்சு ஆர்டர் போட்டுறாரு. இது 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 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1911ஆம் ஆண்டு பாராளுமன்ற சட்டத்தில கொண்டு வரப்பட்ட முக்கிய ஒரு அம்சமா இருக்குது. அதே மாரி இந்த பார்லிமென்ட்டோட கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்லிமென்ட் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 ஆண்டுகள்ல இருந்து 5 ஆண்டுகளா வந்து குறைக்கப்பட்டது வந்து இந்த 1911ஆம் ஆண்டு பார்லிமென்ட் சட்டத்தோட ஒரு முக்கியத்துவமா வந்து பார்க்கப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1911ஆம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் 5ஆம் ஜார்ஜோட பங்கு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பங்கு வந்து இதுல வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தன்னோட தனிப்பட்ட கருத்த வந்து வெளிப்படையா கூற முடியல. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய ஆலோசனைய வந்து நான் ஏத்துக்கொள்றேன், நான் ஆமோதிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு ஒ ஒரு ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் வந்து இந்த சட்டத்தின் மூலமா வந்து ஏற்படுத்துறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லார்டு சபையில புதிய உறுப்பினர்கள நியமிக்கிறதுக்காக அவரு தயக்கம் காட்டிட்டே இருந்தாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இந்த தாராளவாதிகள வந்து லார்டு சபையில வச்சுட்டோம்னா, அந்த மன்னர் பரம்பரையே ஒழிஞ்சு போயிரும். அல்லது அழிஞ்சு போயிரும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது. இருந்தாலும் கூட என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நெறிமுறைகளுக்கு மன்னர் வந்து கீழ்ப்படிறாரு. கீழ்ப்படிஞ்சு தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து பெரும்பான்மை பெற்று வெற்றி அடைகிறாங்களோ, அவங்களுடைய விருப்பத்த தான் வந்து நான் நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, முடிவு செய்றாரு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிபரல் பார்ட்டியோட தலைவர் வந்து அஸ்பிக் அவருக்கு வந்து உறுதிமொழியும் குடுப்பாரு. அரச உறுதிமொழியும் குடுக்குறாரு இங்க.
எந்த மன்னருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க மாட்டாங்க. அதாவது மக்களுக்கு சேவரா வந்து பண்ணக்கூடிய மன்னர்கள் வந்து இங்கிலாந்து நாட்டுல வந்து மிக குறைவு தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் ஜார்ஜும் வந்து ஒருத்தரா இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் முடியாட்சி அரசியல் அல்லது தேர்தல்ல வந்து தலையிடாது அப்படின்ற கொள்கைய வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துறது. இப்போ இந்த கொள்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது முடியாட்சி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வலிமையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் வருது. இந்த பாராளுமன்றத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 அவைகளா அது வந்து பிரியுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லார்ட்ஸ் லார்ட்ஸ் சபை. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமன் சபை. இந்த லார்ட்ஸ் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல வந்து யார் இருக்காங்க நம்ம சொன்னோம். அதாவது மன்னருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. மன்னரால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் இவங்கலாம் இருப்பாங்க. அப்புறம் வந்து திருச்சபையோட பிஷப் இருப்பாரு. அந்த திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச் பிஷப்ன்ற பதவி முக்கிய பதவியில இருக்கக்கூடிய அ ஒரு ஒரு தலைவர் வந்து அதுல உறுப்பினரா இருப்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் முடியாட்சியில வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, தேர்தல் நடந்தா அதுல வந்து மன்னருடைய அந்த ஆதிக்கமும், அந்த ஒரு அதிகாரமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அவருடைய தலையீடு அதிகமா இருக்கும். ஆனா, அந்த 1911ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த சட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, அ மன்னருடைய தலையீடு வந்து இந்த தேர்தல்ல இருக்காது அப்படின்ற கொள்கைய வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா வலுப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 1911ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த பாராளுமன்ற சட்டத்தோட விளைவுகளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமர் சபையோட முக்கியத்துவம் வந்து இதுல அதிகமா இருக்கு. இந்த சட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த சட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, காமன் சபை தான் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட முதன்மை சபை அப்படின்றது வந்து சட்டப்பூர்வமாக நிறுவியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1911ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பாராளுமன்ற சட்டம் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனநாயக சீர்திருத்தமாகவே வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சபையில வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்படாத சபையான அந்த லார்ட் சபையோட அதிகாரத்த வந்து இந்த 1911ஆம் ஆண்டு சட்டம் வந்து என்ன செய்யுது, அவங்களுடைய அந்த லார்ட் சபை அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட சபை தான் வந்து லார்ட் சபை. அவங்களுடைய அதிகாரத்த வந்து இந்த இந்த 1911ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட பாராளுமன்ற சட்டம் வந்து வெகுவா குறைக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, 1949ல வந்து பார்த்தீங்கன்னா, மேலாதிக்க திருத்தம். அதாவது 1911ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 அமர்வுகள் இந்த பாராளுமன்றத்தில இருக்கக்கூடிய அந்த 3 அமர்வுகள் வந்து 2 ஆண்டுகள் வந்து நடக்கும். இந்த 49ல வந்து ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அமர்வுகளா மாத்துறாங்க. 1 வருடமா வந்து குறைக்கப்படுது. இதுல வந்து திருத்தம் கொண்டு வராங்க 1949ல. அதாவது 3 அமர்வுகள் வந்து அதாவது 2 வருஷத்துக்குள்ள பாராளுமன்றத்துல வந்து 3 அமர்வுகள் நடக்கணுன்ற ஒரு சூழல் இருந்துச்சு. 1949க்கு அப்புறம் ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, 2 வருஷமா இருக்கணும். அதாவது 2 அமர்வுகள் மட்டும் போதும். 1 வருடமா இருக்கணும்னு சொல்லி அந்த சட்டமும் வந்து அதுல வந்து திருத்தம் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு மாற்றங்கள் வந்து அமைதியாகவும், ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டும் நடக்கக்கூடியது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரூஃப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1911ல் ஏற்படுத்தப்பட்ட இந்த பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் வந்து வலுவடைகிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமன் சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காமன் சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜனநாயக சபை, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த காமன் சபையிலோட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரியலான ஒரு பவர் வந்து கிடைக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1911ல் கொண்டு வரப்பட்ட பாராளுமன்ற சட்டம் தான். அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, மக்களுடைய விருப்பம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சட்டமாக வந்து நிறைவேற்றப்படுது. அந்த லார்ட்ஸ் சபைகளோட அதிகாரம் வந்து குறைக்கப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்த அதாவது இந்த லார்ட்ஸ் சபைக்கும், இந்த காமன் சபைக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள், அ அந்த அந்த முரண்பாடுகள் எல்லாமே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1911ல் கொண்டு வரப்பட்ட அந்த பாராளுமன்ற சட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வெகுவா வந்து ஒரு முடிவுக்கும் வருது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னருக்குரிய அந்த அந்த அதிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா வந்து குறைஞ்சிரும். ஏன்னா, மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 அவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபைனல் முடிவு வந்து மன்னர்ட்ட தான் இருக்கும். இந்த 2 அவைகள் எடுக்கக்கூடிய அந்த மசோதாக்களோட நிறைவேற்றம், அதோட அத்தாரிட்டி அதுக்கு வந்து அந்த சைன் அத்தாரிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர்ட்ட தான் வந்து ஃபைனலா இருக்கும். ஆனா, இந்த சட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா,
மன்னர் வந்து தெரிஞ்சே வந்து இந்த சட்டத்த கொண்டு வராரு. ஆனா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முழு ஆதரவு இருக்குது. ஆனா, இன்டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மன்னராட்சிக்குரிய அந்த அரசருடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டாவே இது குறையுது. க ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து இத வந்து மனப்பூர்வமா வந்து அங்கீகரிக்கிறாரு. அதாவது தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வெற்றி அடையறாங்களோ, அவங்களுடைய விருப்பப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்ல வந்து பாராளுமன்ற அந்த பாராளுமன்றத்துக்கான அந்த அதிகாரங்கள் வந்து இருக்கும். மன்னராட்சியும் வந்து இருக்கும். மன்னரும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அரசவை வந்து வெற்றி பெறுதோ, அவங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில தான் வந்து இவர் வந்து அந்த உறுதிமொழியும் வந்து எடுக்குறாரு. அதன்படியே வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நடக்குறாரு. இந்த 1911ல கொண்டு வரப்பட்ட இந்த பாராளுமன்ற சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயக வளர்ச்சிக்கு அடித்தளமா இருக்குது. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அதிகாரத்த வந்து இது வந்து வழங்குது. ஜனநாயக ஆட்சி முறை வந்து இங்கிலாந்துல ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயக ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய ஒரு மைய புள்ளியா வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1911ல கொண்டு வரப்பட்ட இந்த பாராளுமன்ற சட்டம் தான். திருப்பி ஒரு தடவ இத ரிவைஸ் பண்ணிக்கங்க. அதாவது இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல வந்து கொண்டு வரப்பட்ட 1911ஆம் ஆண்டு பார்லிமென்ட் சட்டம் பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜார்ஜ் மன்னருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 1910 இருந்து 1936 வரைக்கும். இவருடைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் வந்து ஒரு அதிகாரத்துல இருக்கிறாரு. உயர் அதிகாரத்துல இருக்காரு. அவருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 2 சபைகள் வந்து 2 அவைகள் வந்து இங்கிலாந்துல வந்து இருக்குது. பாராளுமன்ற அவைகள். அதாவது ஹவுஸ் ஆஃப் லார்ட் மற்றும் ஹவுஸ் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லி 2 அவைகள் இருக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மன்னரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. காமன் சபையில வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க. எம்பிக்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல நிதியமைச்சரா இருந்தவருடைய பேர வந்து கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா, டேவிட் லாயிட் ஜார்ஜ். இவர வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த டாபிக்ல நம்ம இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நலன மட்டுமே வந்து மையமா வச்சு செயல்படக்கூடிய ஒரு நிதியமைச்சர் தான். மக்களுக்கு ஃபேவரான நலத்திட்டங்கள வந்து இவர் வந்து இங்கிலாந்து நாட்ல வந்து நெறையா வந்து இவர் வந்து நிறுவி இருக்கிறாரு. இயற்றி இருக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர்ல நம்ம பார்த்திருப்போம். இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, கடற்படை வலிமையில வந்து ரொம்ப வலிமை மிக்கது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாடு. அப்ப இங்கிலாந்துனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான கடற்படைகள் கொண்ட ஒரு நாடு தான் வந்து இங்கிலாந்து நாடு. இந்த படை விரிவாக்கத்த வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். அதுக்கான ஒரு நிதி வேணும்னு சொல்றதுக்காக என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டோட அந்த அந்த அதாவது நான் அந்த படைகளுடைய பராமரிப்பு செலவுகள வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல இருக்கக்கூடிய அந்த ப ப பொ பொதுமக்கள்ட்டயும், அந்த வந்து அதாவது அந்த நலிந்து போன விவசாயிகள்ட்டயும் தான் வந்து அந்த வரிய வந்து அதிகப்படியான வரிகள விதிச்சு வசூல் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலனி பகுதியில இருக்கக்கூடிய காலனி நாடுகள் மேல அந்த வரிய வந்து திணிப்பாங்க. திணிச்சு அதுலருந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரிய எடுத்து அந்த படைகள வந்து என்ன செய்வாங்கன்னா, பராமரிப்பு செய்வாங்க. ஆனா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த நிதி அமைச்சர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்த ஒவ்வொரு புரட்சிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு நாடுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்களோட வரி பணத்த வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அ அ நாட்டின் தேவைகள வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. படைகள வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க, பராமரிச்சுக்குவாங்க. ஆனா, இந்த டேவிட் லாயிட் ஜார்ஜ்ன்ற நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல இங்கிலாந்துல நிதியமைச்சரா இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள், நில உடைமையாளர்கள், நிலப்பிரபுக்கள் இவங்கள்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த பறிக்கணும்னு நினைக்கிறாரு. பணத்த எடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டின் தேவைகள வந்து நிர்வாகம் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த கடற்படைகள வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒ ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு நண்பர் போல இவர் வந்து இருப்பாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாராளவாத லிபரல் கட்சியோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்க்வித். இவரோட வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, மற்ற மன்னர்களுடைய அந்த காலங்கள்லாம் வந்து பார்க்கும்போது,
ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிகளுக்கு ஆதரவு குடுக்குறதுன்றது பார்த்தீங்கன்னா, அது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னராட்சிக்கு எதிரா இருக்கக்கூடிய அந்த தாராளவாத லிபரல் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வந்து ஒரு மன்னர் 5ஆம் ஜார்ஜ் வந்து ரொம்ப வந்து இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்ட்டா இருக்கக்கூடியவரு. இதனால தான் வந்து இவர வந்து வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு இடத்தையும் இவர் வந்து பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, அந்த லார்ட்ஸ் சபை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மன்னருடைய குடும்பங்கள் தான் இருக்கும். மன்னரால தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேவரா இல்லாம என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து எச்சரிக்கிறாரு. ஏன்னா, அவங்க செய்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல வந்து ஒரு அநீதி நிறைந்த செயலாவே செய்றாங்க. இந்த கீழ் சபையில எப்ப இயற்றக்கூடிய சட்ட மசோதாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலம் தாழ்த்துறது, அத நிராகரிக்கிறது, அத இழுத்தடிக்கிறது, இந்த மாரி பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்துறதுல அதிகமான தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் வந்து இத கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த லார்ட் சபைய வந்து எச்சரிக்கை செய்றாரு. எச்சரிக்கை செஞ்சு, நீங்க இந்த மாரியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த எந்த அணி வெற்றி பெறுதோ, முக்கியமா வந்து இந்த இந்த தாராளவாத இந்த அணி வெற்றி பெற்றுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய 250 உறுப்பினர்கள நான் என்ன பண்ணுவேன்னா, உங்கள நீக்கிட்டு, நான் வந்து அங்கே வந்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னாலும் கூட, அவருடைய மனசுல வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. இந்த மாரி தாராளவாத கருத்துக்கள் கொண்டவங்கள நம்ம வந்து பாராளுமன்றத்துல வச்சுட்டோம்னா, இந்த லார்ட் சபையில வச்சுட்டோம்னா, மன்னராட்சின்ற ஒரு பரம்பரைய மன்னராட்சின்ற அந்த முடியாட்சின்ற அந்த ஒரு சொல்லே இங்கிலாந்துல இருந்து அதாவது மங்கி போயிருமோ! அ நிலைக்காம போயிருமோ! அப்டின்ற ஒரு சந்தேகமும் வருது. ஆனாலும் கூட அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரசு வந்து அதாவது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதாவது எலக்ஷன்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது வெற்றி பெறக்கூடிய எந்த அரசாங்கம் வருதோ, அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு மன உறுதிய அவர் எடுத்துக்கிட்டு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் நீங்க வந்து வெற்றி பெறுறீங்களோ, அந்த புதிய உறுப்பினர்கள் யார் வர்றீங்களோ, அவங்க அவங்க சொல்படி தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து நடக்கும் அப்டின்ற ஒரு உறுதிமொழியும் வந்து மன்னர் வந்து குடுக்குறாரு. அதுக்கடுத்து இந்த பார்லிமென்ட் சட்டத்தோட முக்கிய விதிகள் வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம். முக்கியமா வந்து அந்த கால அளவ குறைச்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாராளுமன்ற சட்டம் அப்படின்னு பார்த்தா கூட, பாராளுமன்றத்தில இயற்றப்பட்ட ஒரு சட்டம்னு பார்க்கிறத விட, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனநாயகத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சீர்திருத்த சட்டமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1911ஆம் ஆண்டு சட்டத்த வந்து சொல்றாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில இந்த சட்டம் வந்து அ மிகவும் வந்து பிரபலமா பேசக்கூடிய ஒரு சட்டமா வந்து இந்த 1911ஆம் ஆண்டு சட்டம் வந்து இருக்குது. தொடர்ந்து படிங்க. எப்பயும் போல அந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கிறது ரெட் கலர்ல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கருத்துக்களுக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்டுகளுக்கும் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தா கான்சன்ட்ரேட் குடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மன்னர் 6ஆம் ஜேம்ஸ் சாரி 6ஆம் ஜார்ஜ் மன்னர பத்தி நம்ம பார்க்க போறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து இவர பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணி நல்லா படிங்க. நன்றி.